குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்ம ஸ்ரீ குருவே நமக. ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய. ஆண்கள் ஜாதகத்துக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொதுவாக ஆண்கள் ஜாதகத்துக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்துக்கு மூணாம் மாதிரியாக இருக்கக்கூடியவன், அடுத்ததுன்னு சொன்னால் 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவன், 7ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவன், இந்த மாதிரிலாம் இந்த ஜாதகம் சொன்னால் கலத்தரஸ்தானம். பொதுவாகவே ஆண்கள் ஜாதகத்துக்கு லக்னத்தை வச்சு லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் சுபகிரகம் இருப்பது நல்லது. அந்த 7ஆம் இடத்தில் செவ்வாய் சனியோ சூரியன் சனியோ சூரியன் சுக்கரனோ குரு சுக்கரனோ குரு சந்திரனோ இந்த மாரி பகை பெற்ற கிரகங்கள் ஒன்றுக்கு ஒன்று அந்த மாதிரி சேர்ந்து இருப்பதுன்னு சொன்னால் அந்த வாழ்க்கை திருப்திகரமாக இருக்காது. அதே மாதிரி கலத்திர காரகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் 6, 8, 12 இந்த மாதிரி மறைந்திருந்தால் விசேஷம் கிடையாது. அப்படி மறைந்து இருந்தாலும் குரு பார்த்துன்னு சொன்னால் அந்த வேகங்கள் கொஞ்சம் குறையலாம். அதே மாதிரி குடும்பாதிபதியாக இருக்கக்கூடியவன் குரு சுக்கரனோ சனி செவ்வாயோ சூரியன் சனியோ சூரியன் சுக்கரனோ இந்த மாரி இருந்தாலும் அடிக்கடி குடும்பத்தில் எதனா சலசலப்பெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. அடுத்தது 3ஆம் பாவாதிபதி. 3ஆம் பாவாதிபதியாக இருந்தால் 3ஆம் இடத்துல சொன்னால் சகோதர ஸ்தானம். அந்த சகோதர ஸ்தானத்தில் சொன்னால் பகை பெற்ற கிரகங்களாக இருந்தால் அண்ணன் தம்பிங்களோட கொஞ்சம் அன்னோன்யமாக இருக்க முடியாது. அடுத்தது 4ஆம் இடம் தாய் ஸ்தானம். தாய் ஸ்தானத்தில் சொன்னால் தாய்க்குன்னு சொன்னால் அந்த மாதிரி சூரியன் சுக்கரன் மாதர் காரகனோட சனிச்சந்திரன் அது மாதிரி சனி செவ்வாய் இந்த மாதிரி சேர்ந்திருந்தால் தாய் சுகவதியாவோ தாய்க்கு அடிக்கடி அதனால் உடம்பு உபாதைகள், அதே மாதிரி சொந்த தொழில் சொந்த விலாசம் இதெல்லாம் போட்டு செய்வது ஆண்கள் ஜாதகத்துக்கு அவ்வளோ திருப்திகரமாக இருக்காது. 5ஆம் பாகம் புத்திரஸ்தானம். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் சொன்னால் புத்திரஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவன் அந்த ஸ்தானாதிபதி 6, 8, 12 மறைந்திருந்தாலோ குரு பெரும்பாலும் நீச்சம் பெற்றிருந்தாலோ 6, 8, 12 மறைந்திருந்தாலோ பெரும்பாலும் குழந்தைகள்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒன்று கருச்சிதைவில் ஏற்படும், இல்லை கொஞ்சம் லேட்டாக கூட குழந்தைகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. அடுத்தது 6ஆம் இடத்துல சொன்னால் இந்த ஜாதகத்துன்னு சொன்னால் சந்திரன் சனி அதே மாதிரி அமரபட்சத்து சந்திரனாக இருந்து 7ல் இருக்கலாம், தப்பு இல்லை. இருந்தாலும் சனியும் அந்த மாதிரி 6ஆம் பாவாதிபதியாக இருந்து 7ல் இருப்பது அவ்வளோ விசேஷமாக இருக்காது. 7ஆம் பாவாதிபதியாக இருந்தால் எந்த கிரகமாக இருந்தாலும் ஆட்சி பெற்றிருக்கணும், சுபகிரகமாக இருக்கணும், பகை பெற்றோடைய சாரம் பெறாமல் இருக்கணும், பகை பெற்ற கிரகங்கள் சேராமல் இருக்கணும். அந்த மாதிரி சேராமல் இருந்தால் மன வாழ்க்கை நல்லா இருக்கும். அடுத்தது 8ஆம் இடம். 8ஆம் இடம் சொன்னால் பொதுவாக லக்னாதிபதியாக இருந்து 8ல் மறைந்திருந்தாலோ 9ஆம் பாவாதிபதி 8ல் மறைந்திருந்தாலோ 5ஆம் பாவாதிபதி 8ல் மறைந்திருந்தாலோ இதெல்லாம் பூர்வீக இடம், பூர்வீக சொத்து இந்த மாதிரி இடத்துல கூட இந்த ஜாதகம்லாம் இருக்க முடியாது. வெளி இடத்துல கூட வாசம் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை வெளியே இடத்துல கூட அந்த இல்லறத்தில் விட்டுட்டு கூட வெளியே அதே இடத்துல கூட வேற எங்கன்னா மாறி இருக்க மாரி கூட வரும். அதே மாதிரி 8ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவன் 7ல் இருந்தாலும் மனைவி வாழ்க்கை கூட அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அடுத்தது 9ஆம் இடம். 9ஆம் இடம் சொன்னால் பிதர்ஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். தேவாலயங்களுக்கு செல்வது, பூர்வ புண்ணிய இடத்தில் இருப்பது, பெரியவங்களை அனுசரித்து நடப்பது அந்த மாதிரி உள்ள ஸ்தானமாக இருப்பதனால் பகை பெற்ற கிரகங்கள் சேர்ந்து இருந்தால் பெரியவங்களை அனுசரித்து நடக்க முடியாது, தேவாலயங்கள் சென்று இருக்க முடியாது, பூர்வ புண்ணிய இடத்தில் அந்த மாதிரி பூர்வீக சொத்தில் கூட இந்த ஜாதகங்களாக இருக்க முடியாது. அதே மாதிரி 10ஆம் பாவம். 10ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவன் பகை பெற்ற கிரகங்கள் சேர்ந்திருந்தால் பணியிலே கூட செய்ய வேண்டியதில் கூட சில ப்ராப்ளம் பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. அடுத்தது 11ஆம் இடம் லாபஸ்தானம். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் லாபாதிபதியாக இருந்து ஆட்சி பெற்றிருந்தாலும் அதை கூட 6ஆம் ஆதி சேர்ந்திருந்தாலோ 8ஆம் ஆதி சேர்ந்திருந்தாலோ வருமானம்னா வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கும், கையிலே கூட காசுலாம் கூட இருப்பது கொஞ்சம் கஷ்டம். அதனால் லாபஸ்தானத்தில் இந்த ஜாதக வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி கூட வரும். அடுத்தது 12ஆம் இடம். 12ஆம் இடம் சொன்னால் அயனம் சயனம் சுகம், வெளிநாடு வெளி மாநிலங்கள் இதெல்லாம் போவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால் அந்த மாதிரி பகை பெற்ற கிரகங்கள் அந்த மாதிரி வெளி இடத்துல போய் வெளி இடத்துல வாசம் பண்ணிடணும்னு சொன்னால் அங்கே கூட நிலைச்சி நிற்கிற மாதிரி கூட இந்த ஜாதத்துக்கு வராது. அடுத்தது 2வதுன்னு சொன்னால் லக்னாதிபதி பொதுவாக 6, 8, 12 மறைந்திருந்தாலே
உடல் உபாதைகள் தொந்தரலாம் கொடுக்கும். அடுத்தது வாக்காதிபதியா இருக்கக்கூடியவன் கல்வி ஸ்தானம், அது கூட இந்த ஜாதகம் புதனும் வாக்காதிபதியும் 6, 8, 12 மறைந்திருந்தால் கல்வி சிறப்பா சொல்வதற்கு இருக்காது. வாக்குஸ்தானத்துல கூடுமனை வரைக்கும் சூரியன் புதன் இருந்தால், அதே மாதிரி குரு பார்த்திருந்தால் எதனா கல்வி, எதனா ஒரு டிகிரி படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பெல்லாம் உண்டு.